ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம் டெக். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற என்னன்னு சொன்னால், அதாவது AutoCADல ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றுமே AutoCADல தெரியாதால் ஒரு லைன் எப்படி AutoCADல வரைகிறதுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் பிளான் எப்படி டிசைன் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி ஃபுல் டிசைன் பண்ணுறது அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அந்த மாதிரி எப்படி நீங்கள் வரையலான்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுவீங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ முதலாவது என்னென்னு சொன்னால், இந்த AutoCADை பொறுத்தவரையில் இதுதான் இந்த AutoCAD இன்டர்ஃபேஸ் ஆகி போகுது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா, இந்த AutoCADல ஃபஸ்ட்டுக்கு பிகினராக வர ஆளுக்கு AutoCADல என்னென்ன ஆப்ஷன் நிற்கிது என்னென்னு சொல்லி தெரியாது. இப்போ நான் அதை முதலாவது சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நான் எப்படி ஒரு லைன் வரைகிறதுலேருந்து ஒரு ஹவுஸ் பிளான் வரைகிறதுலேருந்து ஃபுல் ஹவுஸில் ஒரு டிசைன் வரைகிறது மட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த முதலாவதுக்கு தானே இந்த பாக்ஸ் ஆகிது, இந்த பாக்ஸ் ஆகிற அதுக்கு பேர் சொல்லுறது கிரிட் லைன் சொல்லுது. அந்த கிரிட் லைன் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நம்ம அது முதலாவது ஆஃப் பண்ணணும். அப்போ அது ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், F7 ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திரும்ப எங்களுக்கு வேணும்னு சொன்னால் F7 ப்ரெஸ் பண்ணால் ஓன் ஆகும், ஒரு ப்ரெஸ் பண்ணால் திரும்ப ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கு அதாவது நான் உங்களுக்கு ஃபுல்லாக AutoCAD ஃபுல்லாக சொல்லித்தர போகிறது வெறுமனே ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது நமக்கு கீயெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்கட்டில் தான். ஆகவே நாங்கள் இந்த மேலே இருக்குது இதுக்கு பேர் சொல்லுது இந்த ரிபன்ஸ்ன்னு சொல்லுது ஒவ்வொரு டூல்ஸ் செய்யுது. அப்போ நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் ஷார்ட்கட்டில் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறதால நாங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது எங்களுக்கு தேவை. எங்களுக்கு டிஸ்பிளேயில் கொஞ்சம் அது டிஸ்டர்ப் ஆகிக்கிறதால நாங்கள் அது மேலே ஆஃப் பண்ணணும். அந்த ரிபனை ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ட்ரோலோட 0 ப்ரெஸ் பண்ணணும். சரியா, கண்ட்ரோலோட 0 ப்ரெஸ் பண்ணால் அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எங்களுக்கு திரும்ப அது தேவைன்னு சொன்னால் திரும்ப கண்ட்ரோலோட 0 ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது, எங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு இது தேவையில்லை, அதால் நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு லைன் ஒன்று வரைய போகிறோம். சரியா, அப்போ அந்த லைன் வரைகிறதுக்கு நாங்கள் ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணோம்னா, கீபோர்டில் உள்ள எல்லை யூஸ் பண்ணோன்னா அந்த வருது லைன் வருது. முதலாவது ஆப்ஷன் லைன் வருது. அப்போ அதுதான் எங்களுக்கு தேவை. அப்போ நான் என்டர் பண்ணலாம். அப்போ என்டர் பண்ணால் இந்த AutoCADல நாங்கள் யூஸ் பண்ண போல் என்டர் ரெண்டு கீபோர்டு கீஸில் இருக்குது. ஒன்று என்டர் கீ, இன்னொன்று ஸ்பேஸ் பார் ஆமதுனாலும் என்டருக்கு தான் யூஸ் ஆகும், என்டரை யூஸ் பண்ணாலும் என்டருக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் லைன் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். இப்போ அதை நான் இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, எஸ்கேம் ஆகுதுன்னா இல்லாமல் போயிடும். ஆப்ஷன் எல்லாமத்தினா லைன் ஆப்ஷன் வரும். அதை நான் என்டர் அமர்த்தலாம், என்டரை ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நான் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் அது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எஸ்கேப் அமர்த்தினா இல்லாமல் போயிடும். ஓகே தானே, ரைட். நாங்கள் இப்போ ஒரு லைன் ஒன்று வரையும். அப்போ லைன் ஒன்று ட்ரா பண்ணுறது நாங்கள் என்ன சொன்னால், எல்லாமத்தி என்டரை ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் இப்போ நாங்கள் இதில் மவுஸில் உள்ள லெஃப்ட் கிளிக் பண்ணால் இந்த லைன் வரையலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைன் எங்களுக்கு எந்த ஆங்கிள்லேயும் வரையக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா, இப்போது எங்களுக்கு நாங்கள் ஒரு வீட்டிட ஒரு பிளான் வரைகிறதுக்கு எங்களுக்கு ஹொரிசோண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இப்படி வச்சு கீரைக்குள்ள, அதாவது இப்படி வச்சு ட்ரா பண்ணக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், சரியாக ஹொரிசோண்டல் வெர்டிக்கல் கீரை இல்லாது, ட்ரா பண்ண இல்லாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இது என்ன செய்வோம்டா, F8 அமர்த்தினா F8 ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஹொரிசோண்டல் இல்லாட்டி வெர்டிக்கலாக தான் ரெண்டுலேயும் தான் வரையலாம். சரியா, அதுக்கு தவிர எங்களுக்கு வேறு ஆங்கிளில் வரையணும்னு தேவை இருந்துன்னு சொன்னால் திரும்ப எங்களுக்கு நாங்கள் F8 ஆஃப் பண்ணால் நாங்கள் திரும்ப எங்களுக்கு எந்த ஆங்கிளில் வரையலுமோ அந்த ஆங்கிளில் வரைஞ்சிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு ஹொரிசோண்டல் வெர்டிக்கலில் தான் எங்களுக்கு இந்த லைன் வரையணும். ஆகவே நாங்கள் F8 ப்ரெஸ் பண்ணால் ஓகே, ரைட். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி வரைஞ்சிக்கொள்ள இயலும்.
ஸோ நான் இப்போ அந்த லைன் வரைகிறதுக்கு இந்த லைனை ட்ரா பண்ணுறது எங்களுக்கு அவங்க ஒரு பிளானை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சும்மா ராஃப் பேப்பர் ரவுண்டில் தான் அவங்க இந்த இந்த டிமென்ஷன் தந்திப்பாங்க. என்னென்னு சொன்னால் இந்த அளவு திட்டத்தில் எங்களுக்கு இதை வரைஞ்சித்தாங்கன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு நாங்கள் இதில் ஆட்டோகேட்டில் நாங்கள் ட்ரா பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் இன்ச்லேயும் ட்ரா பண்ணலாம், இல்லாட்டி ஃபீட்லேயும் ட்ரா பண்ணலாம். அதாவது அடிக்கணக்கில் ட்ரா பண்ணலாம், இல்லாட்டி இன்ச்சில் ட்ரா பண்ணலாம். அப்போ அந்த ட்ரா பண்ணுறதுக்கு நாங்கள் இன்ச்லேயும் ட்ரா பண்ணலாம், ஃபீட்லேயும் அதாவது அடிக்கணக்குலையும் ட்ரா பண்ணலாம். ஸோ எங்களுக்கு அதனால் அது அந்த இன்ச்சிலேருந்து ஃபீட்டுக்கு எப்படி மாற்றுறது, ஃபீட்லேருந்து இன்ச்சுக்கு எப்படி மாற்றுறது, அதை வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, நான் இப்போ இப்போ ஆகவுமே பேசிக்கான விஷயங்களை தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு எந்த அளவு எங்களுக்கு சும்மா ஒரு 13 வைப்பேன். 30 கொடுத்துட்டு 30 ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்டர் பண்ணால் ஓகே அது ட்ரா ஆகிரும். இப்போ எங்களுக்கு திரும்ப கீழே ஒரு 20 தேவை. அப்போ 20 கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் ஓகே, என்டரை ப்ரெஸ் பண்ணால் ஓகே. திரும்ப எங்களுக்கு எகெயின் இந்தியாவில் ஒரு 30 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சி என்டரை கொடுத்தா ஓகே, அதாவது க்ளோஸ். அப்போ அந்த பாக்ஸ் எப்படி என்ன செய்ய போகுது, க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இது தான் இதில் உள்ள ஐடியா. முதலாவது நாங்கள் எல்லை ப்ரெஸ் பண்ணோம், அதில் வர லைனை என்டர் பண்ணோம், அப்படி ஸ்பேஸ் பார் பண்ணிவிட்டு பிறகு என்ன செஞ்சோம்னு சொன்னால் வெர்டிக்கலாகவும் ஹொரிசாண்டலாகவும் எங்களுக்கு தேவையான அளவு வரைஞ்சிட்டு பிறகு இந்த பாயிண்ட்டையும் அதாவது நாங்கள் கடைசி வரை உள்ள பாயிண்ட்டையும் முதலாவது உள்ள பாயிண்ட்டையும் என்ன செய்ய வேண்டாம், இணைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், சி என்டரை கொடுத்தா க்ளோஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் இப்போ இதில் நாங்கள் இந்த ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறோம். சரியா, அதாவது இந்த ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறோம். நான் செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸோட ரைட் கிளிக், அதாவது லெஃப்ட் கிளிக்கை கொடுத்து டிஸ்பிளேயில் லெஃப்ட் டு ரைட் போனால் எங்களுக்கு இந்த எங்களுக்கு இப்போ நான் எஸ்கேப் பண்ணால் நான் செலக்ட் பண்ண இது இல்லாமல் போயிடும். இப்போ நான் செலக்ட் பண்ணணும், இந்த என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். சரியா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணணும். அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு நான் லெஃப்ட் டு ரைட் வரேன். லெஃப்ட் டு ரைட் இந்த அரைவாசியில் விட்டுட்டேன். அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் முழுசாக என்ன செய்யாது, முழுசாக எங்களுக்கு இது செலக்ட் ஆகாது. ஸோ நான் எஸ்கேப் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது, லெஃப்ட் டு ரைட் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணாதான் இதில் என்ன ஆப்ஜெக்ட் எங்களுக்கு செலக்ட் ஆக போகுது. பட் நாங்கள் ரைட் டு லெஃப்ட் வந்தால் என்ன செய்யும்னு சொன்னால் அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். சரி தானே, ரைட். இதுதான் இதில் உள்ள விஷயம். அடுத்தது வேறு அதாவது நான் இப்போ அந்த லைன் படித்தேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன அதை ரிப்பன் டூல் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு படித்தோம். அப்புறம் அந்த கிரிட் லைன் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு படித்தோம். அடுத்தது அந்த லைனில் ஹொரிசாண்டல் வெர்டிக்கலாக எப்படி கீறுறது, இல்லாட்டி வேறு ஆங்கிளில் கீறுறதுன்றது படித்தோம். அதை தவிர இப்போ மிச்ச வார வீடியோ காலில் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். எப்படி ஒரு டோரை எப்படி டிசைன் பண்ணுறது, 2Dயில் டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். நான் இந்த வீடியோ போடுறது காரணம் பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் போகிறது தான். ஆகவே இது இப்போ தான் நீங்கள் ஆட்டோகேட் படிக்கிறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கனை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.